ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு M.S.P நர்சரி. ஸோ நம்ம வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், என்ன பற்றி பேச போகிறோம், என்ன பிளான்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, டிஏ கலெக்ஷன்ஸ் இப்போ சேலுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலர் கண்டென்ட் நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்டின் இங்கிலீஷ் ரோஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்டின் அப்படின்றதால கண்டுபிடிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 வெரைட்டிஸ்க்கும் மேலே இருக்குது. ஸோ இது எதுக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷேப். ஸோ இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த கப் ஷேப்பு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ராக்ரன்ஸு இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது. ஸோ ஏன் இதெல்லாம் தேடி தேடி வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெரைட்டிஸை ரொம்ப தேடி தேடி வாங்கிட்டு இருக்கோம். இந்த கப் ஷேப்பாகவும் ஃப்ராக்ரன்ஸு இது வந்து ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாகவும் பூக்கும், நிறைய பூக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் வெரைட்டி. ஸோ நம்ம இந்தியன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பூத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை விட இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவரோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ டேவிட் ஆஸ்டின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோஸ் வளர்க்குறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டேவிட் ஆஸ்டின் வெரைட்டி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேமஸான வெரைட்டி இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு சேலுக்கு. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 21 வெரைட்டிஸ் வந்து இப்போ நம்ம வச்சிருக்கோங்க. ஸோ எல்லா வெரைட்டிஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எல்லாத்தோட ஃப்ளவர் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நான் கூட அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா 1 or 2ல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஃப்ளவர் பட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோத் தான் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிளான்ட்டும் எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் உங்களுக்கு வந்து ஃப்ளவரோட ஃபோட்டோ ப்ளஸ் நேமோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வெரைட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ கிராம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ற வெரைட்டி தான். ஸோ டிஏ கிராம் ஸ்டாம்ப் அப்படின்ற வெரைட்டி தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புஷ்பாஞ்சலி டேகோட கொடுக்குங்க. பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளான்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே துளிர்களோட சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளவர் பட்ஸ் வந்து ஒரு 5 to 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு சைடில் எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதோட ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலருங்க. ஸோ எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்போட சூப்பராகவே இருக்கும். சைடு கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லோ கலர்னாவே ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்னாவே சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சைஸ் பெருசாக வரும், சூப்பராகவும் வரக்கூடிய வெரைட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் 13 மூன் கோர் அப்படின்ற வெரைட்டி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேபி பிங்க் கலரில் இருக்கும். ஸோ மூன் கோர் அப்படின்ற வெரைட்டி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேபி பிங்க் கலரில் அந்த கப் ஷேப்பில் சூப்பராகவே இருக்கும். ஸோ 1 or 2 பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவரிங் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணவங்க மட்டும் தாங்க ஃப்ளவரிங்கோட கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும்தான், ப்ரீ புக்கிங் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ மட்டும்தான் ஆர்டர்ஸ் எடுக்கப்படும். நீங்கள் வந்து இன்றைக்கி நான் புக்கிங் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்பப்போ பே பண்ணி நீங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிளான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கிடைக்கிறது தான். ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா இப்போ லிமிடெட் பிளான்ஸ் குவான்டிட்டி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ப்ரீ புக்கிங் கண்டிப்பாக இல்லை. ஸோ எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோக்கு மட்டும் தான் ஆர்டர் எடுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா DA30 தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DA41 அப்படின்ற வெரைட்டி. ஸோ இது எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் ஷேரில் தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கப் ஷேப்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன் டைப் மாதிரி இருக்குங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து எல்லாமே க்ரோத்தோட சூப்பராகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கொலாஜ் ஆன மாதிரி உள்ளே இருக்குங்க. ஸோ கலர் சூப்பராக இருக்குது. நான் எல்லாமே சைடில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். ஸோ உங்களுக்கு எல்லா பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேகோட வந்துருங்க. ஸோ டேகில் பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு வெரைட்டிஸ் மாறி வரும் அப்படின்ற இஷ்யூவே இல்லை. நம்ம ஏன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ மட்டும் தான் ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறோமோ அது மட்டும் தான் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 21+ வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DA33. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லீஸ்லி ப்ளூ அப்படின்ற வெரைட்டி தாங்க. ஸோ நமக்கு வந்து பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 பிளான்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் பட்ஸோடே இருக்குது. ஸோ பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பூத்துருச்சு. லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் பட்ஸோடையும் இருக்குது. ஸோ எல்லாமே ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க ஃப்ளவர் பட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணவங்க மட்டும் தான் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து ஆர்டர் பேஸில் தான் பிளான்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு DA43 அப்படின்ற வெரைட்டி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக துளிர்களோட வந்துருக்குங்க. ஸோ இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் சேம் நமக்கு பேபி பிங்க் ஷேரில். ஸோ ஃப்ளவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மலரும். அந்த கப் ஷேப் ஃபுல்லாகவே கிடைக்கும் இதில்.
ஸோ பார்க்கவும் சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஏ வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி தான். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வளருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக க்ரோத் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் இப்படிலாம் வருது, ஸோ என்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்தது அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஏ வெரைட்டிஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க, அதுக்கு என்னென்னலாம் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதெல்லாம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் 17 70 அப்படின்ற வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஒயிட் கலர் வெரைட்டி தான். ஸோ ஒயிட் கலர் டிஏ. ஸோ நல்லா சூப்பராக வருங்க. ஸோ லாஸ்ட் டைம் கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளவர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செடி சூப்பராக எல்லாமே துளிர்களோட இருக்குது. ஸோ நார்மல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடி பெருசாக கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ டிஏ கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு தான் கிடைக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாகவும் கிடைக்காது, ஒரு லிமிட்டட் ஸ்டாக்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இத்தனை வெரைட்டிஸ் தான் வச்சிருக்கோம் தவிர பிளான்ட் குவான்டிட்டி ரொம்ப கம்மி தாங்க இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட் ஷேடில் கப் ஷேப்பில் சூப்பராக வரும். ஸோ அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டிஏ வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு ஃப்ளவர் வந்து பட் சின்ன சின்னதாக இருந்தாலும் ஃப்ளவரோட சைஸ் நல்லாவே பெருசாக வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஏ ஸ்வீட் சேரிட்டி அப்படின்ற வெரைட்டி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிங்க் ஷேடில் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 ஃப்ளவர் பட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிங்க் ஷேட் நல்லாவே தெரியுது ஃப்ளவர் பட்ஸ்லேயே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 ஃப்ளவர் பட்ஸோட வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவரோடயே கிடைச்சிரும். ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு நாங்கள் ஃப்ளவரோடயே கொடுத்துருவோம். மற்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து துளிர்கள் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே ஃப்ளவர்ஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் 10 டேஸ் கழிச்சு எனக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கலர்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு எல்லாருக்குமே மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வெரைட்டி டேகோட இருக்கு இல்லையா, ஸோ டேக் காட்டிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்எஸ் சிஎஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு PP24 அடர்ஃபீல்டு சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வெரைட்டி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 ஃப்ளவர் பன்ஸாக வைக்கும். ஸோ அந்த பர்பிள் ஷேடில் ஃப்ளவர் பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ பர்பிள் வித் வந்து ஒயிட் ஷேடில். ஸோ மோஸ்ட்லி அந்த கலரில் எப்பயுமே கிடைக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் தாங்க இருக்குது ஸோ இந்த வெரைட்டியில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ளவர் பட்ஸோடு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம மதர் பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வச்சிருக்குங்க. ஸோ அது ஃப்ளவர் ஓப்பன் ஆகியுமே நான் வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌன் பிரின்சிஸ் மார்கரேட்டா ஸோ அப்படின்ற ஒரு எல்லோ கலர் வெரைட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலரில் டிஏ கிராம்ஸ் தாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ளவர் சைஸ் பெருசாக வரும். ஃப்ளவர்ஸ் பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கப் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த உள்ள வந்து கொலாஜ் ஆன மாதிரியும் பெட்டல்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஏ வெரைட்டிஸ் தான். ஸோ ஒரிஜினல் டேகோட தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டவுட் இருக்குமா இல்லை பிளான்ஸ் எப்படி வரமாங்க டவுட்டுக்கு இடமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பிளான்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DA42 அப்படின்ற வெரைட்டிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே துளிர்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ஸ் எந்த அளவுக்கு துளிர்களோடு இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.5 இன்ச் பாட்டோடய பிளான்ஸ் வந்துருங்க. ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிங்க் ஷேடில் தாங்க. ஸோ பேபி பிங்க் ஷேடில் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல கொஞ்சம் பெருசாக விரியக்கூடிய வெரைட்டிங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர ஃப்ளவரோட சைஸ் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு DA29 கான்ஸ்டன்சி அப்படின்ற வெரைட்டி தாங்க. ஸோ இதோட ஃப்ளவர் ஆக்சுவலாக நம்மகிட்டே பூத்துருந்து நான் போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு துளிர்லாம் வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பிளான்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிங்க் டார்க் கொஞ்சம் பிங்க் ஷேடில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கோல்டன் ஷேட் மாதிரி தெரியும். ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே சைடில் அட்டாச் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DA2 பேட்டரிஸ் அப்படின்ற வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் எல்லோ கலரில் பெட்டல்ஸில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது 2 பிளான்ட்ஸ் தான் ஸ்டாக் இருக்குங்க. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் பட்ஸோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு நாங்கள் ஃப்ளவர் பிளான்ட் சென்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்தோடனே ஃப்ளவர் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்குது ஃப்ளவர் பட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆன உடனே ஃப்ளவர் பூத்துரும். ஸோ லக்கியஸ்ட் கஸ்டமர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DA58. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் டார்க் பிங்க் கலர் பார்க்குறோங்க டிஏ வெரைட்டியில். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லைட் பிங்க்கு கொஞ்சம் டார்க் பிங்க் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் பிங்க் கலரில் வரும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பிளான்ட் பார்க்கவும். அந்த ஃப்ளவர் அவ்வளோ ஷேப்பில் இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DA58 அப்படின்ற வெரைட்டி.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DA21 என்ற வெரைட்டி. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர்லையும் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாண்டல் கலர்லையும் இருக்குங்க. ஸோ சூப்பரான வெரைட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ட்லாம் எந்த அளவுக்கு துளுர்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது நம்ம எத்தனாவது வெரைட்டியாக போட்டிருக்கோம்னா கிட்டத்தட்ட 14 வெரைட்டிஸ் பார்த்துட்டோங்க. ஸோ இன்னும் இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ பிளான்ஸில் அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DA44 அப்படின்ற வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க் பிங்க் ஷேட் வெரைட்டி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புஷ் டைப் வளரக்கூடியது. ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்துங்க. நமக்கு DA வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது. ஸோ தெரியும் உங்களுக்கு பிளான்ட் வச்சிருக்கவங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு சூப்பராக வளருது. ஃப்ளவர் பட்ஸ்லாம் கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ மெயின்டெனன்ஸ் வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுற அடுத்த வீடியோஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DA45 அப்படின்ற வெரைட்டிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டார்க் பிங்க் கலருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் துளிர்கள்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக DA58ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர். ஸோ இது வந்து அதை விட பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா டார்க்காகவே வரும். பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே. ஸோ நல்லா சூப்பரான வெரைட்டி கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரீன் கலர் ரோஸுங்க. பென் குயின் அப்படின்ற வெரைட்டி. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போடுறேன். ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீன் சைடில் சூப்பராக வரும். ஸோ ஃப்ளவர் பட்ஸ் எதுவும் இல்லை. பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே துளிர்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்துருங்க. ஸோ பிளான்ட்ஸ் நான் ஆக்சுவலாக நோட் பண்ணியிருக்கேன். ஸோ துளிரில் வந்து ஒரு 10 to 15 டேஸில் ஃப்ளவர்ஸ் வந்துடும். ஸோ அந்த க்ரீன் கலரில் ரோசஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக கட் ஃப்ளவர்ஸ் மாதிரியே ரோசஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பரான வெரைட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீன் ஸ்லீவ்ஸ் அப்படின்ற வெரைட்டி. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கிரீன் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளவர் பட்ஸோடய இருக்குங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கஸ்டமருக்கு பார்சல் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வாங்கி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிரீன் ரோஸில் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ ஃப்ளவர்ஸ் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது கிளெம்மிங் ரோசஸ் தாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் கிஃப்ட் அப்படின்ற வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லோ கலர். ஸோ எல்லோ கலரில் கிளெம்மிங் ரோஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு புஷ்ஷியாக சூப்பராக வளருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 ரோஸ் தான் இருக்குது. ஸோ அது ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ண சூப்பராக இருக்குங்க. ஃபுல் எல்லோ கலரில் சூப்பராக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளெம்மிங் ரோஸில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மூன் செரி அப்படின்ற வெரைட்டிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெரக்கோட்டா ஒரு ஆரஞ்சு அந்த பேஸ்டு கலரில் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். பிளான்ட் நல்லா மடமடன்னு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுதுங்க கிளைமிங் வெரைட்டின்றதுனால. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட்டுக்கு மேலே சடனாக வளர்ந்துருக்கு. ஸோ சடனாக மீன்ஸ் நல்லா சூப்பராக வளருதுங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து இன்னும் வைக்கல. ஃப்ளவர் பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டேஸ்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் ஞாபகம் வருதுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ கிளைமிங் ரோஸில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெரி ஜெக்ரிட்டா அப்படின்ற கிளைமிங் ரோஸ் வெரைட்டி. ஸோ பிளான்ட் நல்லா சூப்பராக புஷ்ஷியாக வந்திருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்டு. ஸோ நல்லா சூப்பரான வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேல் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வெரைட்டியுமே கவர் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 21 வெரைட்டிஸ் ஆஃப் DA கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் அந்த கிளெம்மிங் ரோஸ் எல்லாமே சேர்த்து இருக்குங்க இப்போதைக்கு. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேல் வந்தாச்சு. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டுங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கன்ஃபார்ம். ப்ரீ புக்கிங் கிடையாது. ஸோ இன்னைக்கு புக்கிங் நாளைக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஆப்ஷனும் இல்லை. ஸோ நீங்கள் புக்கிங்னா ஏன்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கோ அவ்வளோ மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாதுங்க. ஸோ ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அப்படியே இந்த லைக் பட்டன் தட்டி விட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.